ராதே கிருஷ்ணா. தேவி மகாத்மியம் ஸ்ரீபாத சதுரி பாராயணம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை 12/9/2025 காலையில் நாங்கள் 7:30 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணி வரைக்கும் பாராயணம் செஞ்சு முடிச்சுருந்தாங்க. எங்கிட்ட இவங்க எல்லாருமே பாராயணம் கற்றுக்கிட்டவங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட எங்கிட்ட கற்றுக்குறாங்க. பாம்பே, இப்படி எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க. 25க்கு மேலேயே ஒரு 40 பேர் பக்கம் இந்த மாதிரி கற்றுக்கிட்டாங்க. இப்போ தேவி மகாத்மியம் ஸ்ரீபாத சதுதியில் ஒரு 15 பேர் தான் வர முடிஞ்சது. மற்றவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி சேலையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வர முடியல. இப்போ கொல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவிலேருந்து அவங்க ராமலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே எங்கிட்ட நாராயணியம் 4வது பேட்சில் கற்றுக்கிட்டவங்க தான். ஹேமலதா ரவிக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதே மாதிரி நாராயணியம் எங்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே பாராயணத்தை பற்றி அவங்க எல்லாருமே பேசுவாங்க. ஆன்லைன் மூலமாக தான் எல்லாருமே எங்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. ஸ்ரீபாத சதுதி, தேவி மகாத்மியம் எல்லாமே. அதே மாதிரி மூக பஞ்சசதி, சௌந்தரலகரி பாராயணம் நாங்கள் ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் வச்சுருந்தோம். லலிதா சகஸ்ரநாமமும் திருமேஸ்வரில் வச்சுருந்தோம். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் நாராயணியம் முடித்த உடனேவே நான் அவங்கள எல்லாத்தையும் சம்பூர்ண நாராயணியம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தரசநல்லூர், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தரசநல்லூரில் தான் நாங்கள் பாராயணம் வைப்போம். எனக்கும் திருச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி நாங்கள் திருச்சிக்கு பக்கத்துலேயே இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டே இருக்கேன். இந்த கோவில்கள் எல்லாமே என்னுடைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ புதுசாக அஷ்டபதி ஆரம்பித்து ஒரு 15 நாட்களாக அது சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி 2வது பேட்சாக மூக பஞ்சசதி, சௌந்தரலகரி அவங்க திரும்பவும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது பேட்ச் புதுசாக இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆரம்பித்து 2வது அதுவும் 15 நாளாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். நாராயணியம் 5வது பேட்ச் அதுவும் 15 நாள் ஆகுது. இந்த 15 நாளில் இந்த 4 ஸ்லோகாக்களும் புதுசாக எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஆன்லைனில் எல்லா ஸ்லோகங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா என்ன ஸ்லோகங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எப்போ எது நடந்துக்கிட்டு இருக்கோ அதில் நீங்களும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாங்க. சிவசக்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை கட்டுத்தழுவிய உமையாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிவனை அம்பாள் கட்டுத்தழுவிய மாதிரி எந்த கோவிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐயர் சொன்னாங்க. பட்டீஸ்வரம் துர்கை கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த சிவசக்தி ஸ்தலம் அப்படிங்கிற இந்த கோவில் இருக்குங்க. சக்தி தழுவிய உடையார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி சக்தி உடையாரை தழுவின மாதிரி எந்த கோவில்லையுமே கிடையாது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு நாங்கள் இங்கே ஐயர் சொல்ல கேள்விப்பட்டோம். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே ஊழிய போன் எப்பொழித்த புகழிய போன் கடல் போட்டி ஆரிவி செய்தி கல்வித பின் அணைந்த பிறான் அடி போற்றி வாழிது நாவலு வன் தொண்ட பல போற்றி ஊழிமணி திருவாத ஊரலிரு தான் போற்றி நாடேசனை போற்றி நாட்டலுக்கு மிரைவா போற்றி நம்ம பார்வதி பதையே நம்ம மகாதேவா. நாங்கள் பட்டீஸ்வரக்கு துர்காதேவி கஷேத்திரத்துக்கு வந்திருக்கிறோம். கொல்லத்துலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் கோவில் புவனா மேடத்துக்கிட்ட இருந்து நான் தேவி மகாத்மியம் கற்றுட்ருக்கிறேன். இப்போ தான் பாராயணம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா அனைவருக்கும். நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் மேம் கிட்ட 3வது பேட்ச்லேயே கற்றுக்கிட்டோம். இப்போ 4வது பேட்ச் முடிச்சு 5வது பேட்சும் வந்துட்டாங்க. இப்போ பட்டீஸ்வரம் துர்கா தேவி மகாத்மியம், ஸ்ரீபாத சப்தமி, அதுக்கப்புறம் டைம் இருந்ததுனால லலிதா சகஸ்ரநாமமும் பாராயணம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இதை தந்ததுக்கு மேமுக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து படித்தது இன்னும் நல்ல பலன் கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் அம்மனை தரிசித்து மேம் சொல்லிக் கொடுத்ததுக்கும் நன்றி சொல்கிறேன். என் பேர் கீதாமணி. நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். அங்கே புவனா அம்மா கிட்ட நான் தேவி மகாத்மியம் கற்றுக்கிறேன். ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க. சொல்லி தந்தது மட்டும் இல்லாமல் பாராயணமும் செய்யறதுக்கு அதுக்கு உகந்த நாளும் உகந்த இடமும் பார்த்து இந்த துர்கை அம்மனுக்கு கூட்டின்னு வந்திருக்காங்க கோயிலுக்கு. அங்கே விளக்கும் போடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக 10-12 ராவு காலத்தில் எலுமிச்சை விளக்கும் போட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மனோட அருளும் அம்மனோட எல்லாருக்கும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம்.
அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கோவை புவனா மேடத்துக்கிட்ட 2வது பேட்ச்லேருந்து நாராயணம் கற்றுக்கிறேன். ரொம்ப நாள் ஆசை நாராயணம் இல்லாமல் அவங்க மூக பஞ்சசதி, ஸ்ரீபாத சப்தமி, அதுக்கப்புறம் தேவி மகாத்மியம், அஷ்டபதி. இப்போ வந்து அஷ்டபதி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட சாமிக்கு கூட்டு போய் பாராயணம் வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கெங்கேயோ இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஃபாரின்லேருந்து இந்த டைம் எங்களுக்கு ஸ்ரீபாத சப்தமிக்கும் தேவி மகாத்மியம் கிளாஸ்க்கு பாராயணத்துக்கு ஃபாரின்லேருந்து ஹேமலதா சிஸ்டர் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடணும்னுட்டு எங்கள் மேம் பாராயணத்தை முடித்து விளக்கு போட்டு பட்டீஸ்வரத்தில் துர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கொண்டே இருப்போம் எங்கள் மேடத்தோட. நாங்கள் மினி நாராயணம் இன்னும் நிறைய கற்றுப்போம் எங்கள் மேம் கிட்ட. தொடர்ந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். என் பேர் சங்கரேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டத்துலேருந்து வர்றேன். போனா மேடம் கோவையிலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு அம்பாலோடைய தரிசனத்தை கிடைக்கிறதுக்கு காரணமாக ஆரம்பித்ததே அவங்க தான். இப்போ தேவி மகாத்மியம் பட்டீஸ்வரத்துக்கு வந்திருக்கோம் துர்க்கை விட. அதோட என் வீட்டுக்காரோட வந்திருக்கிறது எனக்கு பெரிய பாக்கியம். எப்பயுமே அவர் வரமாட்டார் எங்கேயும். இந்த டைம் வந்திருக்கிறாரு. அது மேலும் எங்களுக்கு அவங்க கூட பயணிக்கிறதுக்கு இறைவன் அருள் புரியணும். நான் சீர்காழிலேருந்து வரேங்க. கோவை பூனா மேம் சொல்லியும் சௌந்தர நகரி கற்றுக் கொடுத்தாங்க மேம். இது 2வது பேட்ச் ஸ்ரீ மகாத்மா கிளாஸ் கற்றுக்கிறோம். நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கோம். இவங்க மூலயமா எங்களுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வர்றதுக்கு எங்களுக்கு புரிய கிடச்சிருக்கு. இது இருந்தால் என் ஃபேமிலியோடு நான் வந்திருக்கேன். எங்கள் கூட தொடர்ந்து பயணம் செய்யறது என்னுடைய ஆசை. வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள், வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள், தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள், தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்கையே, தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே, தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே, உலக ஈன்றவள் துர்கா உமையுமானவள், உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள், நிலவில் நின்றவள் துர்கா நித்யானவள், நிலவில் நின்றவள் எந்த நிதியும் துர்கையே, தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே, தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே, செம்மையானவள் துர்கா ஜபமுமானவள், அம்மையானவள் அன்பு தந்தையானவள், இம்மையானவள் துர்கா இன்பமானவள், மும்மையானவள் என்றும் முழுமை துர்கையே, தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே, தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே, உயிருமானவள் துர்கா உடலுமானவள், உலகமானவள் துர்கா எந்தன் உடமையானவள், பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள், பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே, தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே, தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே, துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள், துறையுமானவள் என்பதோணியானவள், அன்பு உற்றவள் துர்கா பயவீடவள், நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே, தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே, தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே, குருவுமானவள் துர்கா குழந்தையானவள், குலமுமானவள் எங்கள் குடும்ப